குட் மார்னிங் அண்ட் வெல்கம் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். இன்னைக்கு நம்மளோட சந்தேகங்களுக்கு பதிலளிக்கிறதுக்காக பிரபல சருமம் மற்றும் அழகியல் நிபுணர் டாக்டர் ஜி.ஆர். ரத்னவேல் அவர்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வெல்கம் பண்ணலாம். வணக்கம் டாக்டர். ஸோ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே சொல்ல முடியாது, ஹாப்பி நியூ இயர் சொல்லணும். தேங்க்யூமா. ஹாப்பி ஸோ நியூ ஏதாவது இயர். ரெசல்யூஷன் எடுத்திருக்கீங்களா 2016க்கு? எடுத்திருக்கீங்களா? பெண்களை வையக்கூடாதுன்னு ஒரு ரெசல்யூஷன் எடுக்கலாம்னு அது நடக்காதுன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் சரி, முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணுவோமே. முயற்சி பண்ணலாம். சரி, ஓகே. ஐ திங்க் போன வாரத்தோட கண்டினியூஷனாக நம்ம இன்னைக்கு ஒபிசிட்டி பற்றி பேசணும். ஸோ ட்ரீட்மெண்ட் வந்து மிச்சம் இருக்குது, சொல்லிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உடல் எடையை குறைப்பது பேஷண்ட் கையில் தான் இருக்குது. 90% வந்து வைத்தியம் அவங்ககிட்ட தான். 70% டயட், 20% எக்ஸசைஸ், 10% தான் டாக்டர். அப்போ 70% டயட் அப்படின்னா நாக்கை கட்டுப்படுத்தணும். இன்றைக்கி நாக்கை கட்டுப்படுத்தினா தான், இன்றைக்கி 40 வயசில் நம்ம நாக்கை கட்டுப்படுத்தினா தான் 60 வயசில் சோறு சாப்பிட முடியும். இன்றைக்கி நாக்கை கட்டுப்படுத்தலைன்னா 50 வயசுக்கு மேலே சாப்பிட முடியாது, சுகர் வந்துடும், பிபி வந்துடும், பார்த்து எல்லாம் செய்கிற மாதிரி ஆகி போயிடும். ஸோ இன்றைக்கி டயட்டை இறுக்கி பிடிக்கணும். சார், என்னால் சோறு சாப்பிடாமல் இருக்க முடியாது, என்னால் இந்த பிடித்த விஷயங்கள்லாம் விட முடியாது அப்படின்னா, அட்லீஸ்ட் நீங்கள் சாப்பிட்றத பாதி அளவாக்குங்க. அளவை வந்து பாதியாக்குங்க. எண்ணெயில் வறுத்து சாப்பிட்றத விட்டுருங்க. வடகம் சாப்பிட்றேன், அப்பளம் சாப்பிட்றேன், வறுத்து சாப்பிட்றேன், வறுக்காமல் சாப்பிட்றேன், இந்த இதெல்லாத்தையும் மொத்தத்தையும் விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு பாயில்டு பேக்ட் ஐட்டம் இல்லைன்னா அவனில் போட்டு கிரில்டு ஐட்டம், இந்த மாதிரி ஐட்டம் சாப்பிட ஆரம்பித்தோம்னாலே நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் கேலரிஸ் குறைஞ்சிக்கிட்டே போயிடும். ஒன்று, எண்ணெய் அதிகம் சாப்பிடாமல் இருக்க நம்மளுக்கு ஒபிசிட்டி வர்றதுனோட இது குறைய ஆரம்பிச்சிடும். ரெண்டாவது, நட்ஸு கொஞ்சமாக சாப்பிட்லாம், பட் நிறையா சாப்பிடக்கூடாது. ஐஸ்கிரீம் கண்டிப்பாக நிப்பாட்டி ஆகணும். இதெல்லாம் நம்ம குறைக்கணும்னு நினைக்கிறப்போ குறைக்க வேண்டாம். நம்ம வந்து நார்மலாக மெயின்டைன் பண்ணுறப்போ வாரத்துக்கு ஒரு நாள் நான் நல்லா சாப்பிடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. பட் ஒரு நாள் நல்லா சாப்பிட்டா ஒரு நாள் பிச்சைக்கார மாதிரி ஆயிடணும். நம்ம உடம்ப நம்ம தான் பார்த்துக்கிட முடியும். நாளைக்கு நம்மளை தூக்கி சுமக்கிறதுக்கு இப்போ ஆளே கிடையாது. இப்போ வந்து இது மெக்கானிக்கல் வேர்ல்டு. நாளைக்கு நம்ம புள்ள நம்மளை பார்த்துருமா, நம்ம ஒய்ஃப் நம்மளை பார்த்துருவாளா, அவங்க பார்த்துருவாங்களா, இவங்க பார்த்துருவாங்களா, யாரும் நம்மளை பார்க்க முடியாது. நம்ம தான் நம்மளை சுமக்கணும். அப்போது உடம்பு வந்து ஹேல் அண்ட் ஹெல்த்தியாக இருக்கணும். இன்றைக்கி நடக்கிற மாதிரி, இன்றைக்கி நம்ம சாப்பிட்ற மாதிரி இன்னும் 30 வருஷம் கழித்து சாப்பிடணும்னா இன்றைக்கி நம்ம நாக்கை கட்டுப்படுத்தினா தான் முடியும். ஒன்று. ரெண்டாவது, எக்ஸசைஸ் வந்து சாதாரணமாக எல்லாரும் 35 நிமிஷமாவது வேகமாக நடக்கணும், முரட்டுத்தனமாக நடக்கணும்னா நத்த மாதிரி இல்லை, சிறுத்தை மாதிரி வேகமாக முரட்டுத்தனமாக நடந்தால் தான் அந்த 35 நிமிஷத்துக்கு பிரயோஜனம். அதாவது 35 நிமிஷத்தில் கிட்டத்தட்ட நம்ம 4 கிலோமீட்டர் கவர் பண்ணுவோம். 3லேருந்து 4 கிலோமீட்டர். ஸ்லோவாக இருக்கிறவங்க 3, ஃபாஸ்ட்டாக இருக்கிறவங்க 4 அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட 3லேருந்து 4 கிலோமீட்டர் கவர் பண்ணுவோம். இதில் என்னென்னலாம் யூசஸ் பாருங்கள். ஒன்று, ரத்த ஓட்டம் வந்து சீரடையுது, ஹார்மோன் லெவல்லாம் நியூட்ரலைஸ் ஆகுது, நல்லா நார்மலாக ஆரம்பிக்கிறீங்க. மூணாவது, நம்மளோட ஹார்ட்டுக்கு போகிற பிளட் சப்ளை, ஹார்ட்டுக்கு வந்து 2 பெரிய இரத்த குழாய் தான் ஹார்ட்டுக்கு பிளட் சப்ளை பண்ணுது. நம்ம நல்ல எக்ஸசைஸ் பண்ண அந்த 2 இரத்த குழாய்க்கு நடுவில் பைபாஸ் ஃபார்ம் ஆயிரும். நாளைக்கு ஒரு இடத்துல கொழுப்பு அடப்பு வந்தாலும் அந்த இடத்த விட்டுட்டு ரத்தம் வேறு பக்கம் சுற்றி அதே இடத்துக்கு நமக்கு பாதுகாப்பு கொடுக்க வந்துடும். ஸோ 35 நிமிஷமாவது தினம் நடக்கணும். உடம்பை குறைக்கணும்னு இருக்கிறவங்க, அதாவது நான் சொல்கிறது நார்மலாக இருக்கிறவங்க 35 நிமிஷம் நடக்கணும். உடம்பை குறைக்கணும்னு இருக்கிறவங்க தினம் 1 மணி நேரமாவது முரட்டுத்தனமாக நடந்தாகணும். நீங்கள் இன்றைக்கி நடந்தீங்கன்னா இன்னும் 20 வருஷம் கழித்து நடப்பீங்க. இன்றைக்கி நடக்கலைன்னா 20 வருஷம் கழித்து தவழுவீங்க. தவழ்கிறப்போ குப்பை தொட்டியில் தூக்கி போட்டுருவாங்க. உலகம் ஃபாஸ்ட்டான உலகம். இதில் வந்து நம்ம ஸ்லோவாக இருக்க முடியாது. இது ரெண்டாவது. மூணாவது, இதெல்லாம் நான் பண்ணியே என்னால் சரி பண்ண முடியல சார், நான் வந்து டயட் இருக்கேன், எக்ஸசைஸ் பண்ணுறேன், அதுக்கப்புறமும் உடம்பு குறையலை அப்படின்னா ஹார்மோனலான்னு பார்க்க போகிறோம். தைராய்டு இருக்கான்னு பார்க்க போகிறோம் பெண்களுக்கு, பிசிஓடி இருக்கான்னு பார்க்க போகிறோம் பெண்களுக்கு, ஆண்களுக்கு தைராய்டு இருக்கான்னு பார்க்க போகிறோம். இதையும் தாண்டி சில நேரம் ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸும் இருக்குது. ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ் வந்து சில பேருக்கு சில இடங்களில் மாத்திரம்தான் கொழுப்பு போய் கம்ப்ளீட்டாக செட்டில் ஆகும். அது வந்து பெர்மனெண்ட்டாக க்யூர் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ தூரம் முடியறதில்ல. நான் அதனோட ஃபெயிலியரே நான் சொல்கிறேன். அப்புறம்
மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் வந்து மெட்ஃபார்மின் வந்து 1 கிராம் டெய்லி நைட் போட்டுக்கிட்டே இருக்கணும். கூட சேர்த்து ஃபேட் பர்னர் மார்னிங் அண்ட் நைட், ஆர்லிஸ்டாட் நைட். இதில் மெட்ஃபார்மினோட வேலை என்னென்னா, சுகர் வந்து புதுசாக நம்ம உடம்புல ஃபார்ம் ஆகாமல், புதுசாக கேலரி ஃபார்ம் ஆகாமல் தடுத்துரும். அதாவது லிவர் வந்து புது சுகர் ஃபார்ம் பண்ணி பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும், அதை தடுத்துரும் மெட்ஃபார்மின். ரெண்டாவது லைப்போகட், அதாவது ஆர்லிஸ்டாட். இந்த ஆர்லிஸ்டாட் மாத்திரை போட்டோம் அப்படின்னா கொழுப்பாக சாப்பிடக்கூடிய எந்த ஐட்டமும் நம்ம உடம்புக்குள்ளே அப்சார்ப் ஆகாது. அந்த கொழுப்பை வந்து நமக்கு அப்சார்ப் பண்ணுறதுக்கு ஒரு என்சைம் இருக்குது, லைப்பேஸ்னு. அந்த என்சைமை தட்டி விட்டுரும் இந்த ஆர்லிஸ்டாட். ஸோ ஆர்லிஸ்டாட் டெய்லி நைட் 1 ஃபேட் பர்னர் ஃபேட்டை வந்து பேர்ன் பண்ணி விட்டுரும் காலையிலையும் நைட்டும். இந்த ஃபேட்டை பேர்ன் பண்ணுறது அப்படின்னு கேட்டால், நம்மளோட உடம்புல எப்படின்னா, பறக்கிறப்போ 100 ஃபேட் செல் இருந்தால் சாவர வரைக்கும் அதே 100 ஃபேட் செல் தான். அந்த ஃபேட் செல் வந்து எண்ணிக்கையில் கூடுறது இல்லை, அதனோட சைஸ் தான் கூடுது. அதனோட சைஸ் வந்து கொழுப்பு உள்ளே சேர சைஸ் கூடிக்கிட்டே போகும். அப்போது நம்ம வந்து ஃபேட்டை உடைக்கிறோங்கிறதுக்காக ஃபேட்டை உடைச்சிட்டா கம்ப்ளீட்டாக அந்த ஃபேட்டு போயிருச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. சுருக்கம் வர்றதுக்கு அந்த ஃபேட் வந்து அதனோட வேலையை இழக்கிறதுக்கு மாத்திரம்தான் அந்த மாத்திரைகள் போடுறோம். இந்த மாத்திரைகளும் போட்டு சரி பண்ண முடியலைன்னா தான் அடுத்த ஸ்டேஜ் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட். 90% உங்கள் கையில் இருக்குது. முடியாத அந்த ஒரு குரூப்புக்கு இந்த மாத்திரையில் ஹெல்ப் பண்ணோம். மாத்திரை வந்து ஒரு 50 to 60% சக்ஸஸ். 10 பேருக்கு இந்த மாத்திரைகள் கொடுத்தோம்னா 6 பேருக்கு நல்லாகுது, 4 பேருக்கு அதுலேயும் நல்லாகலை. அந்த 4 பேருக்கு தான் சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட். ஓகே, சர்ஜிக்கல் மேனேஜ்மெண்ட் பற்றி கொஞ்சம் நேரத்தில் பேசலாம். அது முன்னாடி நிகழ்ச்சியில் ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க, பார்த்துக்கலாம் சார். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நான் சேலத்துலேருந்து பேசுகிறேங்க. எங்கள் பேர் மாலா. டாக்டர் இருக்காங்கம்மா, உங்கள் சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். வணக்கம் டாக்டர். என்னடா மாலாம்மா? டாக்டர், எங்கள் பொண்ணுக்கோசரம் கேட்கணும். சொல்லுமா. எங்கள் பாப்பாவுக்கு வந்து 10 வயசு ஆகுது டாக்டர். சரிம்மா. எங்கள் பாப்பாவுக்கு 7 வயசுலேருந்து கண்ணுக்கு மேலே கருப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் டாக்டர்கிட்ட காட்டினோம். சரி. ஐ டாக்டர் என்ன சொன்னாருன்னா, டேண்ட்ரஃப்னால தான் அந்த இடம் வந்து அப்படி ஒயிட்டாக இருக்குது, அது பிளாக் ஆயிடுச்சு, நீங்கள் ஸ்கின் டாக்டர்கிட்ட தான் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. கண்ணுங்கிறனால எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது டாக்டர் பாப்பாவை காட்டுறதுக்கு. காட்டினா என்ன செஞ்சிருவாரு டாக்டர்? கண்ணை குத்திடுவாரோ? இல்ல டாக்டர், சின்ன குழந்தையா இருக்கா, ஏதாச்சும் ரியாக்ஷன் மாறிப்படி ஏற்கனவே ஒரு பாயிண்ட் இருக்கு, பவர் இல்ல. நான் என்ன கேட்கறேன்னு பாரு, இப்படியே சின்ன பிள்ளையா இருக்கிறது கிளவி வரைக்கும் அப்படியே கருப்பாவே விட்டுருவோமா? இல்ல டாக்டர், பொண்ணு நல்லா ஃபேரா இருப்பா, கண்ணு அழகா இருக்கணும். சரி சரிம்மா, நான் சொல்றத கொஞ்சம் கேளுமா. இந்த கண்ணை சுத்தி வரக்கூடிய கருவளையம், ஒன்று ஜெனட்டிக், ரெண்டாவது தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு வரலாம், மூணாவது ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்கிறது. அது இப்போ ஐடென்டிஃபை பண்ணியிருக்கிறது, அதுதான் காரணம்னே சொல்கிறோம். அதாவது ரத்த ஓட்டம் எங்கே கம்மியாக இருக்கோ அங்கெல்லாம் கருப்பாயிரும். ரத்த ஓட்டம் இல்லாத இடத்துல வந்து தோலினோட கீழ்ப்பகுதியில் மசில் இருந்துச்சுன்னா நல்ல ரத்த ஓட்டம் இருக்கும். இந்த இடத்துல மசில் கிடையாது, வெறும் தோல் தான், ரொம்ப தின்னான தோல். அப்போ ரத்த ஓட்டம் இல்லாத இடங்கள் கருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஒன்று. ரெண்டாவது ஜெனட்டிக் க்யூரே பண்ண முடியாது. மூணாவது தைராய்டு இருந்தால் தைராய்டு பார்க்கணும். எல்லாரும் பொதுவாக என்ன சொல்கிறது, ஸ்ட்ரெஸ்ஸு, ரொம்ப நேரம் ராத்திரி முழிச்சிருக்கா, சினிமா பார்க்குறா, கம்ப்யூட்டரில் இருக்கா, அதனால் கருப்பு வர்றதுன்னு சொல்கிறது. அது அப்படி இல்லை. அது எல்லாமே டயர்ட்னஸை மாத்திரம்தான் கொடுக்குமே ஒழிய அந்த கருப்பு வர்றதுக்குரிய காரணங்கள் அதுவெல்லாம் இல்லை. நான் என்ன சொல்வேன், ஒரு ஆயின்மெண்ட், ஒரு ஜிஆர்எம்னு ஒரு ஆயின்மெண்ட் லைட்டாக நைட்டு போடணும். இந்த ஜிஆர்எம் ஆயின்மெண்ட் வந்து என்ன சார், ஜிஆர்எம் ஆயின்மெண்ட் பொடுகுக்கு சொல்கிறீங்க, அலர்ஜிக்கு சொல்கிறீங்க, சன்னோட இதுக்கு தாக்கத்துக்கு சொல்கிறீங்க, இதுக்கு சொல்கிறீங்கன்னு. அந்த ஜிஆர்எம்ங்கிறது ஒரு ஸ்டீராய்டு ஆயின்மெண்ட். இந்த ஆயின்மெண்ட்டை போட்டோம்னா பல இதுக்கு க்யூர். அந்த ஜிஆர்எம் ஆயின்மெண்ட் மாத்திரம் ஒரு 15 நாள் ராத்திரி போட்டுக்கிட்டே வரணும். 15 நாள் கழித்து ஜிஆர்எம் நிப்பாட்டிட்டு H1 ஆயின்மெண்ட்டை போட்டுக்கிட்டே வந்தால் 50 to 60% அந்த கருப்பு குறைஞ்சிரும். கூட சேர்த்து க்ளோ ஸ்கின் டேப்லெட் அதையும் போட்டுக்கிட்டே வந்தால் கண்டிப்பாக குறையும். ஃபுல்லாக போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 60 to 70% தான் இதில் க்யூர், 40% ஃபெயிலியர் தான். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், ஓரளவுக்கு குறைஞ்சா சந்தோஷம் அப்படின்னு விட்டு போயிடணும். ஓகே, நீங்கள் யூஸ்வலாக இந்த மாதிரி மாத்திரை போட்டோன்னா சன்னில் வெயிலில் போக்கூடாதுன்னு சொல்வீங்களா? அந்த கண்டிஷன் இல்லைடாம்மா, இது கண்ணுக்கு கீழே பாருண்டாம்மா. பொதுவாக அந்த கண்ணுக்குள்ளே இருக்கிறதுக்கு வெயில் பாதுகாப்பே தேவையில்லை. ஏன்னா கடவுளே வந்து கண்ணை தூக்கி உள்ளே தான் வச்சுருக்காரு. அதனால கண்ணோட இமை இதெல்லாம் உள்ளே போகிறதுனால அதுக்கு வெயில் பாதுகாப்பு தேவையில்லை. ஓகே, பட் வெயிலில் போகாமல் இருக்கணும்னு சொல்கிறது எல்லாத்துக்குமே நல்லது, எல்லாத்துக்குமே நல்லது.
ஸ்கின்ல ஏதாவது கருப்பு வந்துருச்சுன்னா அதுக்கு நம்ம இந்த மருந்து போடுறோம்னா வெயிலில் போகக்கூடாது. ஓகே. வெயிலில் போனோம் அப்படின்னா இந்த கருப்பு வந்து கூட தான் செய்யும். ஓகே. சில பேருக்கு வாயை சுத்தி கருப்பா இருக்கும்ல டாக்டர். அவங்க அது வந்துமா அது வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்மா. அது வந்து செபோரிக் மெலனோசிஸ். சில பேருக்கு வாயை சுற்றி கருப்பு வரும், மூக்கு மேலே ஒரு கோடு மாதிரி கருப்பு வரும். அது வந்து உள்ள இருந்து வர்ற ஒரு சுரப்பி, அந்த சுரப்பியிலிருந்து வரக்கூடிய எண்ணெய், ஒரு ஃபங்கஸ், ஒரு ஹார்மோனோட மாற்றங்கள்னால மூணும் சேர்ந்து கலவையாக வர்றது நம்ம. இது பொதுவாக சின்ன பிள்ளைங்கள அந்த ஒரு 12-13 வயசில் வரும்டா, அதாவது பெரிய பிள்ளை ஆகக்கூடிய நேரங்களில். இது எப்போ போகும் அப்படின்னா திரும்ப 45-50 வயசு வரைக்கும் இப்படி தான் இருக்கும். மருந்து வந்து ஒரு என்சிபின்னு ஒரு ஆயின்மெண்ட் இருக்குது, லைட்டாக போட்டோம்னா போயிடும், போட்டு போயிருச்சுன்னா கையில் வச்சுக்கணும், வரும் திரும்ப வரும் போடணும், வரும் போகும் வரும் போகும் வரும் போகும் வரும் போகும், வந்தால் போடணும் போனால் விட்டுக்கணும், கையில் வச்சுக்கிட வேண்டிதான். இது வந்து பர்மனெண்ட்டாக க்யூருங்கிறது நம்மளோட ஹார்மோன் லெவல் குறையும் போது தானாக எல்லாம் குறைஞ்சிரும். இது ஒன்று. ரெண்டாவது, குழந்தை உண்டாகும் போது பொதுவாக அந்த செபோரிக் மெலனோசிஸ் குறையுது, அது நான் பார்க்குறது நம்ம. அதனால் என்கிட்ட வர்ற பேஷண்ட்டை 2 வழி தான் பாருக்கு. ஒன்று கல்யாணம் பண்ணு சார், கல்யாணத்துக்கு இதுக்கு என்ன சார், அப்போ கல்யாணம் பண்ணேன்னா குழந்தை உண்டானோன்னு இது குறைஞ்சிரும் ஒன்று, அப்படியும் குறையலைன்னா 45 வயசில் குறையும் விடு. ஓகே டாக்டர், நம்ம அடுத்த காலர் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நாங்கள் சேலத்துலேருந்து பண்ணுறோங்க. அம்மு பேர். டாக்டர் இருக்காங்கம்மா, உங்கள் சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சரி. சொல்லம்மா அம்மு. சார் சொல்லம்மா. கடவுளை கூட பார்த்துடலாம் போல இருக்கு, உங்களை மீட் பண்ணவே முடியல, லைனே கிடைக்க மாட்டேங்குது சார். இன்னைக்கு தான் கிடைச்சிருக்கு, ரொம்ப ஏம்மா சந்தோஷமா இருக்கு. என்னம்மா என்னை மீட் பண்ண முடியலன்னா என்னம்மா அர்த்தம்? சந்திக்கவும் முடியல சார். போச்சுடா. ஏம்மா நான் என்ன எங்கம்மா இருக்கேன், இங்கே தானம்மா இருக்கேன், சந்திக்கவே முடியல என்ன என்னம்மா அர்த்தம்? ஆமாம் சார், உங்களுக்கு லைன் வேற 3 மாசம் ட்ரை பண்றேன் சார், இன்னைக்கு தான் சார் கிடைச்சிருக்கு. சந்தோஷமா? என்னமோ ஒரு பெரிய ஹாப்பியா இருக்கு சார். சரிம்மா, ரொம்ப சந்தோஷமா. வச வாங்காம ஒரு கேள்வி கேளுமா. சொல்லுமா. இல்லம்மா, வச வாங்காத மாதிரி ஒரு கேள்வி கேளுன்னு. இல்ல சார், இந்த வெயில்ல போறதுனால கை கழுத்தெல்லாம் கலர் மாறுது இல்லைங்க சார், அது ஈவன் உடம்பு கலர் வரணும் அப்படிங்கிறது. உனக்கு வயசு என்ன? எனக்கு வந்து 13 சார். நீ என்ன விவசாயம் எதுவும் பார்க்குறியா? இல்ல சார், நான் வந்து ஜுவல்லரி ஷாப்ல இருக்கேன். அது வெயில்ல என்ன செய்வ? வெயில்ல போய் என்ன பண்ணுவ? வெயில்ல போக மாட்டேன் சார், லஞ்சுக்கு வெயில்ல வீட்டுக்கு வருவேன், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அதுலயே கருத்து போயிருது. ஆமா சார், ரொம்ப எனக்கு வந்து வெயில் தாங்காது எப்பவுமே. சரிம்மா, நான் சொல்கிறத கேளுமா. அதாவது வெயில் தான் காரணம்னு கண்டுபிடிச்சாச்சு, அப்போ வெயிலை விடணும். தீயை தொட்டா சுடும், தீயை தொடக்கூடாது. நான் தீயை தொட்டுக்கிட்டே இருப்பேன் சார், சுடக்கூடாதுன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. வெயில்னால் அலர்ஜி, வெயிலை விடணும். நேற்று ஒரு பேஷண்ட்டு குழந்தைய கூட்டு வந்தாங்க, கை பூரா சின்ன சின்ன கொப்பளமா. ஆமாம், இது கொசுக்கடி, கொசு கடிக்காமல் பார்த்துக்கிட்டேன்னா தான் சரியாகும். ஓகே சார், கொசு கடிக்காமல் பார்க்குறதுக்கு நான் என்ன சார் செய்கிறது அப்படின்னாங்க. ஒன்று இங்கேருந்து சுவிட்சர்லாந்து கூட்டு போயிரு, இல்லைன்னா கொசுவை திரும்ப கடி. சார், உங்கள்கிட்ட வந்தது சரி பண்ணணும்னு கூப்பிட்டு வந்தால் நீங்கள் கொசு கடின்னு சொல்லிட்டு அது சரியாகாதுன்னு சொன்னால் எப்படி சார் அப்படின்னா, அம்மா நீ ஒன்று கொசுவை விரட்டு, கொசு இல்லாத இடத்துக்கு போ, இல்லை கொசு கடிக்காமல் பார்த்துக்கோ. இது இல்லைன்னா உன் குழந்தைய காலத்துக்கும் காப்பாற்ற முடியாது. நான் இதுக்காக சார் வந்தேன், நான் என்னம்மா செய்ய முடியும்? கொசு கடிக்கிறத நான் வந்து விரட்ட முடியுமா? நீ தான் பார்க்கணும். நான் மருந்து கொடுத்தா அந்நேரம் தான் கண்ட்ரோல் வரும். அதை மாதிரி தான் வெயிலும். வெயிலில் போனீங்கன்னா திரும்ப வரும். கொடைப்பிடி, சன்ஸ்க்ரீனர் யூஸ் பண்ணு. சன்ஸ்க்ரீனர் யூஸ் பண்ணாலும் கொடைப்பிடிக்கணும். சன்ஸ்க்ரீனர் போட்டுட்டேன் நான் பாட்டுக்கு வெயிலில் போட்டேன் வெயிலில் போவேன் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் கதையாகாது. ஏன்னா நம்ம ஊரில் அடிக்கிற வெயில் மண்டேவே பிளந்துடும். நம்ம ஊரில் அடிக்கிற வெயில் இந்த ஸ்கின் சன்ஸ்க்ரீனர்லாம் பிச்சுட்டு போயிடும். நீ 50 SPF போட்டாலும் சரி, 30 SPF போட்டாலும் சரி, எதுவும் பிரயோஜனப்படாது. சன்ஸ்க்ரீனர் கண்ட்ரோலுக்கு ஓரளவுக்கு பாதுகாப்பு. ஓரளவு பாதுகாப்புனா சன்னியா லோஷன். இந்த சன்னியா லோஷனை முகம், கை, கழுத்து எங்கெல்லாம் எக்ஸ்போஸ்ட் ஏரியாஸோ அதை தினம் காலைல போட்டுக்கிடுங்க. 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை கழுவிட்டு திரும்ப போடணும் சன்ஸ்க்ரீனர் போடுறதா இருந்தால். வெயிலில் போகாமல் இருந்தால் உத்தமம். சரி, இது போட்டு நம்ம வந்துருச்சு அப்படின்னா இந்த டேன் போகிறதுக்கு மாத்திரம் HTM அப்படின்னு ஒரு ஆயின்மெண்ட் இருக்குது. அந்த ஆயின்மெண்ட் அந்த டேன் மேலே தடவிக்கிட்டே வந்தீங்கன்னா டேன் போயிடும். கூட சேர்த்து க்ளோ ஸ்கின் போடுங்க. ஒரு 1 or 2 மந்த்ஸில் போயிடும். போயிருச்சு அப்படின்னா விட்டுறணும், மருந்தை நிப்பாட்டிக்கலாம். பட் திரும்ப போனீங்கன்னா திரும்ப பழைய மாதிரியே வந்துடும். நீங்கள் வந்து உங்களோட கையில் தான் இருக்குது வைத்தியம். நீங்கள் உங்களை பாதுகாக்கணும். உங்கள் ஸ்கின்னை பாதுகாத்துக்கிட்டிங்கன்னா 100க்கு 100% வெளியே வந்துடுவீங்க. ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். சார், சார். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்?
ரமேஷ் நான் கோயம்புத்தூர் பேசுறேங்க. டாக்டர் இருக்காங்க சார், உங்க சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். ஆ ஆ சொல்லுங்கள் ரமேஷ். சார் வணக்கம் சார். சொல்லுங்கள் தம்பி. சார் நமக்கு தலையில் சார் பூச்சி விட்டு சார் மாலை சார் உங்கள் ஒரு நிகழ்ச்சி பார்த்துட்டே இருக்கேன். நான் ஏற்கனவே ஃபோன் ட்ரை பண்ணிட்டே இருந்தேன், உங்கள் லைன் கிடைக்கவே இல்லை. சரி சார் 8 மாசமா சார் தலையில் சார் பூச்சி வச்சுது சார். சரி, வைத்தியம் பண்ணுறீங்களா? வைத்தியம் பார்த்துட்டு சார் ஒன்றும் கண்ட்ரோல் சார். எவ்வளோ ஜாஸ்தி ஆகிட்டு தவிர புதுசாக வருதா? இல்லை சார், ஃபஸ்ட்டு சிறுசாக வந்துச்சு, தாடியில் வந்துச்சு, லைட்டாக வந்துச்சு. அப்புறம் வந்து 2 மண்டையில் வந்துச்சு. சரி, அப்படியே அங்கங்கே வந்து ஒரு 4-5 இடம் 7 இடம் ஆயிடுச்சு. அப்படி எல்லாமே ஒரு ஜாயிண்ட் ஆயிடுச்சு. என்ன வேலை பார்க்குறீங்க? கோல்டு ஸ்மித் சார். ஆ கோல்டு வருது சார், கோல்டு ஸ்மித். சரி சரி, கல்யாணம் நடந்து முடிஞ்சிருச்சா? முடிஞ்சு சார். ஒரு கல்யாணம் தானா? ஆமாம் சார். சரி, நான் சொல்கிறேன் உங்களுக்கு என்னென்னு. அதாவது இந்த தலையில் சொட்டையோட ஒரு 25 வயசு 30 வயசில் வந்தாங்கன்னா நான் கேள்வி கேட்குறது கல்யாணம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்பேன். ஸ்ட்ரெஸ்ஸுக்காகவா சார்? ஆமாம், முடிஞ்சிருச்சு சார்மா. ஒரு கல்யாணமாப்பா அப்படின்னு. ஒன்று தான் சார். என்னடா 4-5 பண்ணலாம்னு நினைக்கிறியோ அப்படின்னு கேட்டோம்னா, இல்லை சார் ஒன்று தான் சார். அதாவது ஒரு கல்யாணம் பண்ணால் டார்ச்சர் எவ்வளவோ அது 4 கல்யாணம் பண்ணோம்னா அது எவ்வளோ டார்ச்சர். பொதுவாக ஒரு கல்யாணம் பண்ணுவேன், 2வது கல்யாணம் பண்ணவே மாட்டான். பட் 2வது கல்யாணம் 3வது கல்யாணம் பண்ணவனுக்கு கண்டிப்பாக பூச்சி வெட்டு வந்துடும். அது பேர் பூச்சி வெட்டு, ஆனால் பூச்சி வெட்டுறது இல்லை, சிந்தனை வெட்டு, டென்ஷன். கலாட்டாக்கு நான் பேஷண்ட்டை சொல்லுவேன் இதை. அதாவது டென்ஷன் வந்து ஒரு ஆம்பளைக்கு எங்கே வரும் அப்படின்னா 99% வீட்டில் தான் டார்ச்சர். சரியா? அதுக்கு தான் ஒரு கல்யாணமா 2 கல்யாணமான்னு கேட்குறது. அந்த பூச்சி வெட்டு பேர் வந்து பூச்சி வெட்டு, பட் அது காரண சிந்தனை. நான் சொல்கிறது அது பேர் சிந்தனை வெட்டு. ஓகே. ரொம்ப யோசித்தோம்னா பிரெயின்லேருந்து வரக்கூடிய ஒரு ஹார்மோன் மாற்றங்கள்னால வரக்கூடியது. முடியினோட வேறு எதிர்த்து நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற அணுவே நடத்துகிற சண்டை, தெரியாமல் நடத்துகிற சண்டை. எப்போ நிற்கும் எப்போ போகும். பொதுவாக 5 மாதத்தில் சரியாயிரும் இந்த அலோபேஷியா ஏரியேட்டா பூச்சி வெட்டு. 5 மாதத்தில் சரி ஆகலை அப்படின்னா 5 வருஷம் ஆனாலும் சரியாகாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இடத்துல நம்ம சரி பண்ணிக்கிட்டே வருவோம், இன்னொரு இடத்துல மாட்டிக்கிடுவோம், இன்னொரு இடத்துல சரி பண்ணுவோம், இன்னொரு இடத்துல மாட்டிக்கிடுவோம். அப்போ ரிலாக்ஸ்டாக சிந்தனை இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறவங்களுக்கு 70 to 80% பூச்சி வெட்டு வந்து போயிடும். 10க்கு 7 பேருக்கு க்யூர், 3 பேருக்கு க்யூர் ஆகிறதில்ல. நான் நிறைய பேஷண்ட்ஸ் வச்சுருக்கேன், படாத பாடுபடுறேன். எனக்கெல்லாம் வருத்தமாக இருக்கும். எனக்கு ஒரு 3-4 முஸ்லீம் பேஷண்ட்ஸ் இருக்காங்க, கேர்ள்ஸு, கல்யாணம் பண்ணுற வயசில். ஒரு பக்கம் நான் வைத்தியம் பண்ணேன்னா இன்னொரு பக்கம் சொட்டை விழுந்துக்கிட்டே இருக்கும், இன்னொரு பக்கம் வைத்தியம் பண்ணால் இன்னொரு பக்கம் போயிடும். அதுக்கு நான் போடக்கூடிய மாத்திரை எல்லாமே ஸ்டீராய்டு. ஸ்டீராய்டு இல்லாமல் அதை காப்பாற்றவும் முடியாது. ஸ்டீராய்டை போட போட அந்த முகமெல்லாம் வீங்கிட்டு போய் அந்த சைடு எஃபெக்ட் வந்து கேட்ராக்ட் வந்து கேட்ராக்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணி இவ்வளவுலாம், அதாவது 2 வருஷம் 3 வருஷம் சில நேரம் அந்த மாதிரிலாம் ஆயிரும். ஸோ பூச்சி வெட்டு வந்ததை ஏர்லி ஸ்டேஜில் ட்ரீட் பண்ணிட்டோம்னா நல்லது. கொஞ்சம் நாளடைவு விட்டோம்னா இங்கே இப்போ இவரே 7 மாதம் 8 மாதம் ஆயிடுச்சுங்கிறாரு. இந்த 7 மாதம் 8 மாதம் பீரியடே விடவே கூடாது. 5 மாதம் தொடர்ந்து வைத்தியம் பண்ணுங்க. யாருக்கு அது நிரந்தரமான பூச்சி வெட்டாகும்னு சொல்ல முடியாது. பின்னாடி அதனால் வரக்கூடிய பாடு ரொம்ப அதிகம். அதனால் தயவு செஞ்சு எங்கேயாவது ஒரு இடத்துல சொட்டை விழுதா இமீடியட்டாக ஸ்கின் டாக்டரை பாருங்கள். 5 மாதம் ஒழுங்காக வைத்தியம் பண்ணுங்கள். கிட்டத்தட்ட 100க்கு 100% போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஒரு 10% ஃபெயிலியர் வரலாம். பட் நீங்கள் ஒழுங்காக வைத்தியம் பண்ணலைன்னா ஒரு 30% மாட்டிக்கிடுவோம். மாட்டிக்கிட்டால் ஒரு பூச்சி வெட்டு, 2 பூச்சி வெட்டு, 3 பூச்சி வெட்டு, 4 பூச்சி வெட்டு எல்லாம் சேர்ந்து முழு மண்டையும் வழுக்கையாகி போயிடும். அதுக்கப்புறம் க்யூர் ஆக முடியறதில்ல. தயவு செஞ்சு ரெகுலராக கரெக்டாக பண்ணுங்கள். என்ன வைத்தியம் பண்ணணும்? இவர் HBS6 அப்படின்னு ஒரு ஆயின்மெண்ட் டெய்லி நைட் அதில் தலையில் அந்த பூச்சி வெட்டு இருக்க இடத்த தடவிக்கிட்டே வாங்க. கூட சேர்த்து DF6ன்னு ஒரு மாத்திரை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு 3 months கண்டினியூஸாக போடுங்க. பயோனா E 3 months கண்டினியூஸாக போடுங்க. அதுக்கப்புறம் இந்த இப்போ DF6 வாரத்துக்கு 2 நாள் ஆக்குங்க, அப்புறம் வாரத்துக்கு 1 நாள் ஆக்குங்க. 5 மாதமாவது தொடர்ந்து ரெகுலராக வைத்தியம் பண்ணுங்கள். HBS6 போடுங்க. 3 மாதத்தில் முடி முளைச்சிருச்சு, நான் இனி மாத்திரை போட மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா திரும்ப வரக்கூடிய பூச்சி வெட்டு ரொம்ப படாத பாடு பண்ணிடும். பூச்சி வெட்டு வந்து வளரப்போகுது அப்படின்னு நம்ம எப்படி அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று எண்ணிக்கையில் கூடுறது, 2வது இருக்கிறதே பெருசாகிறது. சுற்றி இருக்கிற முடியை இழுத்து பார்த்தீங்கன்னா முடி ஈஸியாக கீழே வந்து கையோடு வந்துடும். அதாவது பொதுவாக முடியை பிடுங்கினீங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவோம். பட்
நீங்கள் இந்த பூச்சி வெட்டு வந்து வளரக்கூடிய பூச்சி வெட்டாக இருந்தால் சுற்றி இருக்கிற முடியை அப்படி இழுத்தோம்னா கையோட பூட்டு பூட்டாக கலண்டு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து அந்த பூச்சி வெட்டு வளரக்கூடிய அறிகுறி. சிந்தனையை குறைங்க, வைத்தியம் 5 மாதம் ரெகுலராக பாருங்கள், கிட்டத்தட்ட நார்மல் ஆயிரும். ஓகே டாக்டர், சின்ன பிரேக் அப்புறமா நம்ம ஒபிசிட்டியோட சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் பற்றி பார்க்கலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் மீட் பண்ணலாம். அது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஸோ டாக்டர், ஒபிசிட்டியோட சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் சொல்லுங்கள். எக்ஸசைஸ் பண்ணேன் குறையலை, சாப்பாடு குறைச்சிட்டேன் குறையலை, மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டேன் குறையலை, சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட். பட் இது 3 சேர்ந்து தான் இதையும் பண்ணணும். அதுக்காக நான் மெடிசனை போடாமல் இருப்பேன், எனக்கு இதில் மாத்திரம் சரி பண்ணுங்கன்னா அப்படி இருக்க முடியாது. ஏன்னா பேசிக்கலாக எல்லாமே வந்து ஃபேட்டை உடைக்கிறோம். ஃபேட் செல்லை உடச்சி விட்டோம்னா ஃபேட் குறைய குறைய நம்மளோட உடம்பு குறையுங்கிறதுக்காக போடுறோம். பட் புதுசாக ஃபார்ம் ஆகக்கூடாது, புதுசாக நிறைய அப்சார்ப் ஆகக்கூடாது. ஸோ அதை தடுக்கிறதுக்குரிய மாத்திரைகள் போட்டுக்கிட்டே இருக்கணும், டயட் பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும். முடியாத பட்சத்துக்கு சர்ஜரிக்கு போகிறோம். இப்போ என்னோடய பேஷண்ட்டுக்கெலாம் நான் வந்தோடனே அப்போ டயட் எக்ஸசைஸ் மாத்திரை ரெகுலர் பண்ணு, இல்லை சார் நேராக ஆப்ரேஷன் பண்ணுவோம் அப்படிம்பாங்க. எப்போ 18 படி ஏறினா தான் ஐயப்பனை பார்க்க முடியும். நீ அதுக்கு மொதப்படி 2வது படி தான் ஏற முடியும். நேராக 18ஆம் படி தவ முடியுமா? மொதப்படி 2வது படி ஏறு. அதிலே சரியாயிருச்சுன்னா போதும். அதில் சரியாகலைன்னா தான் நேராக சர்ஜரிக்கு போகணும். வந்த உடனே நேராக எனக்கு லேசரை பண்ணு, நேராக எனக்கு கூல் ஸ்கல்ப்டிங் பண்ணு, அது தப்பு, அது நல்லதில்லை. ஏன்னா என்றைக்குமே கடைசியாக ஏதாவது ஒரு பாதுகாப்புக்கு நமக்கு ஏதாவது ஒன்று வேணும். ஏன்னா அது நம்ம போயிட்டோம்னா அதுக்கப்புறம் வேறு எதுவும் பண்ண முடியாது. இந்த ட்ரீட்மெண்ட்டில் முன்னாடி லைப்போசெக்ஷன் பண்ணுவோம். லைப்போசெக்ஷன் கொழுப்பை உறிஞ்சி எடுக்கக்கூடியது. இப்போ லைப்போசெக்ஷன்லாம் போயிருச்சு. ஏன்னா இப்போ லைப்போசெக்ஷனை தாண்டி நான் இன்வேசிவாக பண்ணக்கூடிய ஃபேட் ரிடக்ஷன் மெத்தட் நிறையா வந்தாச்சு. ஆப்ரேஷனே இல்லாமல், வலியே இல்லாமல் பாதுகாப்பான ஃபேட் ரிடக்ஷன் மெத்தட். இதுவும் 100க்கு 100 ஃபுல் ப்ரூஃபாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இது எப்படின்னு பாருங்கள். அதாவது ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் லைப்போ லேசர். லைப்போ லேசர் லைட்டை தூக்கி நம்ம ஃபேட் செல்லில் அடிக்கிறோம், ஒரு டார்ச் லைட் அடிக்கிற மாதிரி. இந்த லேசர் லேம்ப் என்ன பண்ணோம், நேராக உள்ளே போய் ஃபேட் செல்லில் ஒரு ஓட்டையை போட்டு விட்டுரும். ஓட்டையை போட்டு விட்டுச்சுன்னா அந்த உள்ளே இருக்கிற கொழுப்பெல்லாம் உள்ளே வெளியே போக ஆரம்பிச்சிடும். ஃபேட் செல் எவ்வளவு பரந்தப்போ இருக்கோ அது வரைக்கும் அது சாகிற வரைக்கும் அதே தான் இருக்க போகுது. பட் ஓட்டை போட்டு விட்டு அதனோட சைஸை குறைக்கிறோம். இது இமீடியட்டாக இருக்கும். இமீடியட்டாக இருக்கும்னா நம்ம போட்டுட்டு லைப்போ லேசர் பண்ணுறோம், 1/2 மணி நேரம் பண்ணுறோம், ஒரு 8 பேட் வயிறை சுற்றி போடுறோம், இல்லை காலை சுற்றி போடுறோம், கையை சுற்றி போடுறோம், எங்கே நமக்கு குறைக்கணுமோ அங்கே குறைக்கணும்னு நினச்சி போடுறோம். சில பேருக்கு முகத்தில் மாத்திரம் கொழுப்பு இருக்கும், அங்கே மாத்திரம் இந்த லைப்போ லேசரை வைப்போம். அந்த லைப்போ லேசரை வச்சோம்னா மெதுவாக அந்த இடம் குறைய ஆரம்பிக்கும். இது பண்ணுறது வாரத்துக்கு 2 நாள் பண்ணணும், இல்லைன்னா அட்லீஸ்ட் வாரத்துக்கு 1 நாள் பண்ணணும். 8 சிட்டிங் பண்ணணும். 8 வாரமாவது பண்ணோம்னா தான் அதுக்கு ரிசல்ட். அந்த 8 வாரம் பண்ணும்போதும் பண்ணதுக்கப்புறம் எக்ஸசைஸ் பண்ணணும். லைப்போ லேசர் பண்ணியாச்சு, ஃபேட்டை உடைச்சாச்சு, போதும்னு இருக்கிறது இல்லை. இப்போ நம்ம வயிற்றுக்கு பண்ணுறோம் அப்படின்னா கீழே படுத்துட்டு காலை தூக்கணும், இல்லை நடக்கணும், ஃபாஸ்ட்டாக ஏதாவது பண்ணணும். பண்ணால் தான் நம்ம உடைச்ச அந்த ஃபேட் மெட்டீரியல் வெளியே வர்றதுக்கு ஏதுவாக வரும். அப்போது அந்த நான் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நான் பண்ணுற அதே 1/2 மணி நேரம் நீங்கள் வீட்டில் போய் எக்ஸசைஸ் பண்ணணும். பண்ணால் ரிசல்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். அப்டாமனை அளவை பார்த்துட்டு இப்போ நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி அளவை பார்த்துட்டு 1/2 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம பார்த்தோம்னா அதில் கிட்டத்தட்ட 1லேருந்து 2 சென்டிமீட்டர் ஒரு சிட்டிங்லேயே குறைஞ்சிரும். அதை மெயின்டைன் பண்ண வேண்டியது உங்கள் கையில். நான் குறைச்சி கொடுத்துருவேன், மெயின்டைன் பண்ணுறது உங்கள் நாக்கில் தான் இருக்குது. நீங்கள் லேசரை போட்டாச்சு, 10,000 ரூபா செலவழிச்சாச்சு, நல்லா போய் பிரியாணி சாப்பிடும்னா உங்கள் வாழ்க்கையில் உடம்பை குறைக்கவே முடியாது. அப்போ 8 வாரம் கண்டினியூஸாக போடுறீங்க, 8 வாரத்தில் கிட்டத்தட்ட 3 இன்ச்சு போயிடும். இடுப்பு 35 சென்டிமீட்டர் போட்டுறதுக்கு இருந்தீங்க பேண்ட்டுன்னா 32 கொண்டு போயிடுவேன். காலு கை எல்லாமே குறைச்சிடலாம் ஒன்று போல். ஆனால் அதை மெயின்டைன் பண்ண வேண்டியது உங்களோட வேலை. இது ஒன்று. ரெண்டாவது கூல் ஸ்கல்ப்டிங். இது லேசரை வச்சு உடைக்கிறது. கூல் ஸ்கல்ப்டிங் ஃப்ரீசிங் டெம்பரேச்சர்,
-10 டிகிரி -5 டிகிரி, அதை கிட்டத்தட்ட ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற மாதிரி. ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருந்தோம்னா என்ன ஆகி போயிடும், ஃபேட் எல்லாம் ஃப்ரீஸ் ஆகி போயிடும். ஃபேட் எல்லாம் ஃப்ரீஸ் ஆகி போச்சுன்னா உடஞ்சி போயிடும். கொழுப்பு வந்து தண்ணி மாதிரி மிதந்துக்கிட்டு இருக்கிறப்ப தான் உயிரோடு இருக்கும். அதே கொழுப்பு ஃப்ரீஸ் ஆகி போயிடுச்சு அப்படின்னா உடச்சிடலாம். நீங்கள் எந்த கொழுப்பையும் பாருங்கள், நீங்கள் மாட்டு கொழுப்பு ஆட்டு கொழுப்பு எடுத்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறோம், ஃப்ரீஸ் ஆகி போச்சுன்னா உடைக்க முடியும். அதே இது கொழுப்பாக இருக்கும்போது உடைக்க முடியுமா? உடைக்க முடியாது. அதுதான் இதனோட ஃபினமினன். இது வந்து ஃப்ரீஸ் பண்ணி விட்டு அந்த ஃபேட் செல்லை பூரா உடச்சி விட்டுரும். இது வந்து கூல் ஸ்கல்ப்டிங், இல்லைன்னா க்ரையோலைப்போலைசிஸ், அது 2 பேர். 3வது வந்து ப்ரெசோதெரப்பி. ப்ரெசோதெரப்பிங்கிறது இன்ஃப்ராரெட் ரேஸை உடம்புக்குள்ளே செலுத்தி டெம்பரேச்சரை டெம்பரேச்சரை 80 டிகிரி. 80 டிகிரிங்கிறது நம்மளோட நார்மல் டெம்பரேச்சர் வந்து 40 டிகிரி வரைக்கும் இருக்கும் நம்மளோட நார்மல் கிளைமேட்டு. பட் 80 டிகிரி கொண்டு போகும்போது உடம்பு வேர்க்க ஆரம்பிச்சிடும். இந்த இன்ஃப்ராரெட் ரேஸ் உள்ளே போய் ஃபேட்டை உடைக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து ப்ரெசோதெரப்பி. 4வது கேவிட்டேஷன் தெரப்பி. கேவிட்டேஷன் தெரப்பிங்கிறது அல்ட்ராசவுண்ட் வேவ்ஸை வச்சு உடைக்கிறது. எல்லாமே ஏதாவது ஒரு வகை மூலமாக ஃபேட்டை உடைக்கிறது தான். 5வது ரேடியோ ஃப்ரீக்வன்சி டைட்டனிங். இந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி வேவ்ஸ் வச்சு ஒன்று அல்ட்ராசவுண்ட் வேவ்ஸ், ஒன்று ரேடியோ ஃப்ரீக்வன்சி வேவ், ஒன்று லேசர் வேவ், ஒன்று ஐஸ் ஆக்குறது, ஒன்று இன்ஃப்ராரெட். ஸோ இது எல்லாமே ஒரே ஃபங்க்ஷன் தான். எல்லாமே ஃபேட்டை உடைக்க போகுது. ஃபேட்டை உடைச்சி இருக்கிற ஃபேட்டை டெப்ளீட் பண்ணி விட போகுது. மெயின்டெனன்ஸ் நீங்கள் தான் பார்க்கணும். இதில் ஃபெயிலியர் இருக்கா? இதுலேயும் இருக்குது, அதான் சொல்கிறேன். ஓகே டாக்டர், நிகழ்ச்சியோட அடுத்த காலர் பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர், வணக்கம்மா. உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? என் பேர் சதீஷ்மா, நான் கும்பகோணத்துல இருந்து பேசுறேன். டாக்டர் இருக்காங்க சார், உங்க சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சார் சொல்லுங்க சதீஷ், சொல்லுங்க சார். வந்து ஒரு நடிகருக்கு ஃபேன்ஸ் நிறைய பேர் இருக்கலாம் சார். உங்களுக்கு எங்க ஏரியா சுத்தி எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் சார். நான் நடிக்க போலாங்கிறீங்க? ஆமா சார். ஆக்சுவலா வந்துட்டு என்னன்னா, எங்கேயாச்சும் கடைக்கு போகும்போது உங்களுக்கு ப்ராப்ளம்னா வியாழக்கிழமை 9 மணிக்கு டாக்டர் ரத்னவேல் ஒருவர் அந்த ப்ரோக்ராம் பாருங்கன்னு என்னட்டே சொல்லுவாங்க. அவ்வளவு ரெகுலரா உங்க ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கேன் சார். சந்தோஷம். ஆக்சுவலா வந்து சார், என்னுடைய பையனுக்கு 4 வயசு ஆகுது சார். சரி. அவருக்கு கன்னத்திலையும் காதுக்கு பக்கத்துல, காதுக்கு உள்ள இல்ல சார், காதுக்கு பக்கத்துலயும் சின்னதா ஒரு மரு மாதிரி வந்தது. அது எப்படின்னா கை மூட்டுல கால் மூட்டுல எல்லாம் சின்ன சின்ன குப்பளம் மாதிரி இருந்தது. சரி. அதுக்கு ஒரு ஸ்கின் டாக்டர்கிட்ட போய் காட்டணும் சார். அவங்க ஒரு கிரீம் கொடுத்தாங்க. அந்த கிரீம் அப்ளை பண்ணீங்கன்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா இதெல்லாம் உளுந்துரும் ஒரு 2-3 நாள்ல அப்படின்னாங்க. சரி. கை கால்ல எல்லாம் இருந்ததெல்லாம் உளுந்துருச்சு சார். இந்த கன்னத்திலையும் காதுகிட்ட இருக்கிறதுலயும் உழுவல. சரி. அப்ப மறுபடியும் டாக்டர்கிட்ட போய் காமிக்கும் போது அவர் தொட்டு பார்த்தாருங்க. அந்த காதுகிட்ட இருக்கிறத பிடிச்சு பார்க்கும்போது இது தோல் மேலதான் இருக்கு, அதனால உங்களுக்கு பயம் இல்ல, நீங்க வந்துட்டு அதே கிரீம் அப்ளை பண்ணுங்கன்னு சொன்னாரு. ஆனா கிட்டத்தட்ட 1 மாசமா நாங்க அப்ளை பண்ணிட்டே தான் சார் இருக்கோம். அந்த உண்டானது குறையும் இல்ல கூடவும் இல்ல. ஆனா வலிக்குது, அது அந்த இடத்த டச் பண்ணா அந்த பையன் அழுகுறான், வலிக்குது. இல்லைங்க, அது அரும்பாறைன்னு சொன்னாரா, வார்ட்டுன்னு சொன்னாரா, என்ன சொன்னாரு உங்களுக்கு? இல்ல அதுக்கு என்னங்கறத சொல்ல சார். இதுக்கு வந்து கிரீம் கொடுத்தது ஆசிட் கொடுத்தாரா? இல்ல ஒரு கிரீம் கொடுத்தாரு சார். கிரீம் பேர் என்ன? கிரீம் பேர் ஒரு நிமிஷம் சார். கிரீம் பேர் வந்து CLO நெட்னு இருக்கு சார். CLO நெட் F கிரீம். CLO-வா? ஆமா சார். சரி. க்ளோனேட் F கிரீம். க்ளோனேட் F கிரீம். இது வந்து கொப்பளத்துக்கா கொடுத்தாரு இந்த கிரீம்? இல்ல, நான் கையில மூட்டுல எல்லாம் இருந்தது இல்ல சார், கை கால் அது கொடுத்தாரு. இதே தான் முகத்துக்கும் போடுறீங்களா இப்போ? ஆமா சார். முகத்துல வர்றது பரு மாதிரி இருக்கா, அரும்பாறை மாதிரி இருக்கா? பரு மாதிரி அப்படியே நிக்குது சார். அது எப்படின்னா கொப்பளம் மாதிரி இருக்கு, அதுல சீல் இருக்கிற மாதிரி இருக்கு. சரி சரி சரி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. அதாவது முகத்துல வர்றது கொப்பளங்கள், நிறைய கொப்பளங்கள் இருக்கு. இந்த வயசுல காமனா வரக்கூடியது வெறும் பரு தான். ஓகே. பட் பரு மாதிரியே அரும்பாறையும் வரும். அரும்பாறை வந்து வைரல் வார்ட். ஓகே. எதிர்ப்பு சக்தி ஃபார்ம் ஆகாதப்போ, அந்த எதிர்ப்பு சக்தி குறைவாக இருக்கிறப்போ வரக்கூடிய வைரல் வார்ட். அதுக்கு ஆசிட் போடணும். ஓகே. இவர் சொல்கிறது வந்து இன்ஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. இன்ஃபெக்ட் ஆகி இருக்கிறது வந்து பொதுவாக பரு, இந்த வயசில் வர்றது அது பாட்டு போகும். அதை இரிட்டேட் பண்ணாமல் பேசாமல் இருந்தாலே நல்லாயிரும், ஒன்றும் இல்லை. அவர் போட வேண்டிய மருந்து RM ஆயின்மெண்ட். ஓகே. இந்த RM ஆயின்மெண்ட்டை ரெகுலராக போட்டு கூட சேர்த்து M+100 15 டேஸ் போட்டால் போயிடும். இவர் சொல்கிறது சரியாக இருந்தால். கொப்பளமாக தான் இருக்குது அப்படின்னா. அரும்பாறைங்கிறதுமா பாறை மாதிரி இருக்கும், மேலே
செடி மாதிரி இருக்கும், முள்ளா செடி மாதிரி இருக்கும். ஓ தொட்டு பார்த்தா மொரன்னு இருக்கும். இது வந்து பரு வந்து வலுவலுன்னு இருக்கும், இது மொரன்னு இருக்கும். அப்படி இருந்தால் அதுக்கு ஆசிட் போடணும். ஓகே அது ஆசிட் போட்டால் உதிர்ந்துடும். ம் இந்த இவர் சொல்கிறதுக்கு ஆர்எம் ஆயின்மெண்ட் M+500 M+100 போட்டாருன்னா 15 நாளில் குறைஞ்சி போயிடும். ஆயின்மெண்ட்டை கண்டினியூ பண்ணணும். இந்த ஏஜில் வரக்கூடிய பரு திரும்ப திரும்ப வரத்தான் போகுது. வரும்போதெல்லாம் இந்த ஆயின்மெண்ட்டை போட்டு அவர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட வேண்டிதான். மற்ற கை காலில் பொதுவாக அந்த மற்ற இடங்கள்லாம் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அது பருவாக கூட இருக்கலாம், அவர் சொல்கிறது கிளியராக இல்லை. பட் சேஃபாக போடுறது ஆர்எம் ஆயின்மெண்ட். ஓகே பொதுவாக இந்த மரு எதனால வருது டாக்டர்? இல்லைம்மா, அதாவது மருவும் பருவும் டோட்டலாக டிஃப்ரெண்ட்டுமா. ஓகே பரு வந்து உள்ளே இருக்கிற ஹார்மோன் மாற்றங்கள்னால எண்ணெய் சுரப்பி எண்ணெய் நிறைய சுரந்து வர்ற பாதையில் அடப்பு வந்து எண்ணெய் வெளியே வராமல் எண்ணெய் பேக் ஃப்ளோ ஆகி உள்ளே இருக்கிற சுரப்பி வீங்கி போகிறது தான் பரு. ஓகே மருவில் 2 இது இருக்குடாம்மா. ஒன்று ஹெரிடிட்ரியா, பரம்பரையாக வரக்கூடிய சின்ன சின்ன கருப்பாக இருக்கும். சில பேர் கழுத்தில் பார்த்தீங்கன்னா தொங்கிட்டு இருக்கும், அது முகத்துலேயும் புள்ளி புள்ளியாக வரும். அது வந்து ஒரு டைப்பு. இன்னொன்று வந்து வைரல் வந்து இன்ஃபெக்ஷன் வந்து ஒன்று ஆசிட் வச்சு சரி பண்ணிடலாம், இல்லை கரண்ட் வச்சு சரி பண்ணிடலாம், லேசர் வச்சு சரி பண்ணிடலாம். இந்த ஹெரிடிட்ரி ஆசிட் வச்சு போகாது, அதுக்கு லேசர் தான் பண்ணணும். பட் இந்த ஹெரிடிட்ரியாக வரக்கூடிய அந்த மரு எல்லாமே ஒரு 35-40 வயசு வரைக்கும் திரும்ப வரக்கூடியது. வந்தால் எடுத்துக்கிட வேண்டியதான், போகிறப்போ திரும்ப விட்டுறணும், திரும்ப வந்தால் திரும்ப எடுத்துக்கணும். ஓகே அதுக்கெல்லாம் மருந்து போட்டு போகாது. அரும்பாறையாக இருந்தால் ஆசிட் போட்டாலே போயிடும். பட் ஆசிட் போடும்போது ஃபேஸில் போடும்போது கவனமாக இருக்கணும். என்ன கவனமாக இருக்கணும்? சுற்றி இருக்க தோலில் போட்டிங்கன்னா சுற்றி இருக்க தோல் எல்லாம் கருத்து போயிடும், அது போகவே செய்யாது. ஏன்னா ஆசிடை வந்து கவனமாக வைக்கணும், கவனமாக வைக்கலைன்னா வம்பா போயிடும். நான்லாம் என்ன சொல்லுவேன், பேஷண்ட்டை பார்ப்பேன், இவங்க கவனம் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி ஆசிடை எழுதி தர மாட்டேன். நீ லேசருக்கு வந்துருமா, பிரச்சனை இல்லை. ஏன்னா இவங்க ஆசிட் வந்து 100 ரூபா தானே நினச்சி வைத்தியம் பண்ணி 10,000 ரூபாய்க்கு பயந்து போய் நாளைக்கு லேசர் பண்ணாமல் விட்டு அந்த இடம் பூரா கருப்பாக்கி வெந்து போக விட்டாங்கன்னா அதுக்கு 1 லட்ச ரூபா செலவழிப்பாங்க வருது. அதுக்கு நேராக லேசர் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்துலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். ஹலோ, உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்கம்மா? நான் செய்யார்லேருந்து பேசுகிறேன், அனிதாங்க. டாக்டர் இருக்காங்கம்மா, சந்தேகம் என்னன்னு கேட்கலாம். சரிங்க. ஹலோ, வணக்கம் சார். வணக்கம் அனிதா. சார் நல்லா இருக்கீங்களா சார்? நம்ம பெரிய ஃபேன் சார். நான் நல்லா இருக்கேன்னா நீ தாம்மா சொல்லணும். நீ நல்லா தான் சார் இருக்கிறீங்க. அதாம்மா நான் எப்பவும் ஜாலியான ஆள்மா. ஆமாங்க சார், நீங்க பேசுறது நல்லா இருக்குங்க சார் கேட்கறதுக்கு. எப்போ வியாழக்கிழமை வரும்னு இருக்குங்க சார். பொம்பளைங்களை வைக்கிறதுக்கா? இல்லைங்க சார். வெக்கப்படாத, சொல்லுமா. சார் எனக்கு 2 பொண்ணு இருக்குங்க சார். 15 வயசு 17 வயசுல பாப்பா இருக்குங்க சார். கொடுத்து வச்சவம்மா, பொண்ணுங்களா இருந்தா கொடுத்து வச்சவங்கம்மா. முடி கொட்டுதுங்க சார் 2 பேருக்கும். சின்ன பாப்பாக்கு பாத்தீங்கன்னா ஒரு கணத்துல மட்டும் நிறைய பிம்பிள்ஸ் போய் வந்துட்டே இருக்குதுங்க சார். சரிம்மா, முடி வந்து பேண்ட் இருக்கா, பொடுகு இருக்கா? 2மே இருக்குதுங்க சார். இப்ப கொஞ்சம் கண்ட்ரோல் ஆயிருக்குங்க சார், அடிக்கடி தலை குளிக்கிறதுனால பொடுகு. பேன் ஒரு கிலோ பேன் இருக்குமா? 1 கிலோலாம் இருக்காதுங்க சார், கம்மியா தாங்க சார். எத்தனை இருக்கும்? ஒரு 100-150 இருக்குமா? ஒரு 50 இருக்குங்க சார். ஓன் தலையில எத்தனை வச்சிருக்க? என் தலையெல்லாம் பேன் இல்லைங்க சார், அவ தலை மட்டும்தான் இருக்கு. ஓ சரி, அதெல்லாம் அந்த பேனை வந்து எடுக்கணுங்கிறதெல்லாம் இல்லையா? பரவாயில்லையா? அப்பப்போ நாங்க கிளீன் பண்றோம் சார், சீப்லயே வாரிட்டு. வேற மருந்து போட்டா முடி ரொம்ப கொட்டுதுங்க சார், அதனால நிறுத்திட்டேங்க சார். ஓஹோ, பரவாயில்ல. பேன் வளர்ந்தாலும் பரவாயில்ல, உள்ள பூராம் போனாலும் பரவாயில்ல, பாம்பு ஏறினாலும் பரவாயில்ல. அந்த அளவுக்குலாம் இல்லைங்க சார். 50 பேனுங்கிறது உனக்கு சாதாரணமா போயிருச்சு. இல்லைங்க சார், அதுவே கண்ட்ரோல் பண்றது ரொம்ப கஷ்டமா தாங்க சார், காட்டவே மாட்டாங்க சார் தலை வரவே. புது வருஷத்துல இருந்து பொம்பளைங்களை வையக்கூடாதுன்னு நான் நினைக்கேம்மா. அது நடக்கிற கதையே இல்லம்மா. சரி, நான் சொல்றத கேளு. அதாவது பேன் பண்ண வச்சிருக்காங்க. என்ன, பேனை சரி பண்ணணும், பொடுகை சரி பண்ணணும், அப்புறம் தான் ஹேர் ஃபால்க்கு வைத்தியம் பண்ண முடியும். பேஷண்ட் வந்தோன்னே என்ன சொல்லுவாங்க, சார் பேன் பொடுகு ஹேர் ஃபால். ஏம்மா, ஒரு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா தான் அடுத்த கல்யாணத்துக்கு போக முடியும். நேரம் 3 கல்யாணம் பண்ணால் 3 விளங்காமல் போயிடும். 3 வைத்தியத்தை சேர்த்து பண்ணால் 3 விளங்காது. இல்லை சார், நான் திரும்ப வர முடியாதுல்ல, 3ஐயும் சேர்த்து கொடுத்துருங்க. 3ஐயும் சேர்த்து எப்படி இப்போ என்ன சாம்பாராக பண்ணுறோம், எல்லாத்தையும் கலந்து விட்டு கலவை போட்டு கொடுக்குறதுக்கு செய்ய முடியாது. பேனுக்கு பெர்மெத்ரின் ஆயின்மெண்ட், பெரின் அப்படிங்கிற ஆயின்மெண்ட். இது வந்து என்ன செய்யணும், வீட்டில் இருக்கிற எல்லாரும் தலைக்கு போட்டு குளிக்கணும். ஏன்னா எப்படியும் இவங்க பண்ண வச்சுருக்காங்கன்னா வீட்டில் எல்லாருக்கும் பேன் வச்சுருப்பாங்க. இந்த அம்மா இல்லைன்னு சொல்லுது, இந்த அம்மா ஒரு 2-3 வச்சுருக்கோம். கேட்டால் 2-3 தானே, அது பேனா அப்படிம்பாங்க அவங்க.
எல்லாரும் சேர்ந்து ஒன்று போல் தலைக்கு போட்டு ராத்திரி போட்டு காலையில் குளிங்க. அதை மாதிரி வாரத்தில் ஒரு வாரம் போட்டிங்கன்னா அடுத்த வாரம் ஒரு தடவை போடுங்க. இந்த ஞாயிற்றுக்கிழமை போட்டிங்கன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு தடவை போடுங்க. பெயின் முடிஞ்சு போச்சு. பொடுகு க்யூரே கிடையாது. பொடுகுக்கு கண்ட்ரோல் மாத்திரம். பட் கண்ட்ரோலுக்கு அந்த ஜிஆர்எம் ஆயின்மெண்ட்டை நைட்டு தலைக்குள்ளே தடவிக்கிட்டே வந்தீங்கன்னா அந்த பொடுகு குறையும். திரும்ப வந்தால் ஜிஆர்எம் ஆயின்மெண்ட்டை போட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட வேண்டியது. ஷாம்பு யாக்ரோ ஷாம்பு. இந்த யாக்ரோ ஷாம்புவை வாரத்துக்கு 2 நாளோ 3 நாளோ குளிக்கணும். ஷாம்பு போட்டு குளிக்கிறது 3 நாள். தினம் குளிக்கணும். தினம் தலை குளிக்கணும். நீங்கள் எப்படியும் தலை குளிக்க மாட்டீங்க. நான் இவன் மூளைக்கட்டை இவன் பாட்டுக்கு பேசி போவான்னா நமக்கு என்னடா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. குளிச்சா முடி உதுறதுன்னு ஒரு பெரிய கூட்டமே சொல்லுது. குளிச்சா முடி உதுருது அப்படின்னு சொன்னால், குளிக்காமல் இருந்தால் அந்த முடியெல்லாம் அங்கே என்ன பசை போட்டு ஒட்டிக்கிட்டா நிற்கும். அந்த உதிர வேண்டிய முடி நீங்கள் நடந்து போனால் உதிரும், காற்றுல போனால் உதிரும், பைக் ஓட்டு போனால் உதிரும். அப்போ என்ன பண்ணுவீங்க? பைக் ஓட்ட மாட்டேன் சார், காற்றுல போக மாட்டேன் சார், நடக்க மாட்டேன் சார், வீட்டில் ஒரு ரூமில் போட்டு உள்ளேயே கிடக்கேன் சார். முடியாது. தயவு செஞ்சு தினம் குளிங்க. தினம் குளித்தாலே பாதி பொடுகு சரியாக போயிடும். குளிக்கிறதுனால வரக்கூடிய உங்கள் ஹேர்ஃபால், ஷாம்பு போடுறதுனால வரக்கூடிய உங்கள் ஹேர்ஃபால் பொடுகுனால் வரக்கூடிய ஹேர்ஃபாலை விட கம்மி. அதனால் தயவு செஞ்சு தினம் குளிங்க. பொடுகு 2வது. 3வது ஹேர்ஃபால். பொதுவாக இந்த வயசில் வரக்கூடியது எல்லாமே அயன் டெஃபிஷியன்சி, பயோட்டின் கம்மியாக இருக்கிறது. ஃபோலிக்ரோ டெய்லி நைட் சொல்யூஷன் தலைக்கு மண்டைக்கு போடுங்க. மூஞ்சில் தடவிடாதீங்க. மூஞ்செல்லாம் முடியாகி போயிடும், கரடி மாதிரி ஆகி போயிடுவீங்க. காலையில் சீக்ரோ மண்டை முடியெல்லாம் போடுங்க. அது சீரம், முடியை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு. டேப்லெட் சோஃபர் காலையிலையும் நைட்டும், பயோனாயி காலையிலையும் நைட்டும் 3 months போடுங்க. ஹேர் ஃபால் டோட்டலாக நின்றும். பேனை சரி பண்ணணும், பொடுகை கண்ட்ரோல் பண்ணணும், அப்புறம் தான் இந்த வைத்தியம் பண்ணணும். 3ஐயும் சேர்த்து கூட்டாஞ்சோறு பண்ண முடியாது. ஓகே, பொதுவாக பெயின் இருந்தால் பொடுகு இருக்காது, பொடுகு இருந்தால் பெயின் இருக்காதுன்னு சொல்லுவாங்களே, அது உண்மை? அதெல்லாம் அப்படிலாம் இல்லைடாம்மா, அதெல்லாம் கிடையாது. அம்மா பேன் வேற, பொடுகு வேற. பொடுகு உள்ளேருந்து வர செக்ரீஷன், அதோட சேர்ந்து நம்ம உடம்புல இருக்கிற கிருமி. பேன் வெளியே இருந்து பிடிச்சிட்டு வர்றது, ஸ்கூல்ல இருந்து. ஆமாம். ஸோ இது ரெண்டுமே வித்தியாசம். இதில் மெயின் கல்பிரிட் பேன் தான்மா. இவங்க அந்த பேனை வளர்க்குறாங்க பாருமா, சாதாரணமாக வச்சுக்கிறாங்களா, 50 தானேங்கிறாங்கல்ல, அது பாட்டுக்கு வாடகைக்கு இருந்துட்டு போகுது. அது சரி தான். அப்போ முடியை பற்றி யோசிக்கக்கூடாது. அது வாடகைக்கு இருந்துட்டு முடியும் சேர்த்து இழுத்துட்டு போயிடும். ஓகே டாக்டர், நிகழ்ச்சியில் அடுத்த ஒரு சின்ன பிரேக் எடுத்துட்டு வந்துடலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறம் மீட் பண்ணலாம். அது சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். வெல்கம் பேக் டு சிம்ஸ் ஹாஸ்பிட்டல் வடபழனி வழங்கும் ஹலோ டாக்டர். ஸோ டாக்டர், ஒபிசிட்டியோட சர்ஜிக்கல் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் சொன்னீங்க. இப்போ அதோட ஃபெயிலியர் அண்ட் சைட் எஃபெக்ட் சொல்லுங்கள். ஃபெயிலியர் இல்லாத ட்ரீட்மெண்ட் எதுவுமே இல்லை. இப்போ பொதுவாக இப்போ ஸ்கின்னில் ஒபிசிட்டியில் 10 பேருக்கு நம்ம ட்ரீட் பண்ணுறோம்னா 5லேருந்து 6 பேருக்கு தான் நல்லா வருது. மெடிக்கல் ட்ரீட்மெண்ட், சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட், எக்ஸசைஸ் எல்லாம் சேர்த்தாலுமே அதுலேயுமே 4 இது ஃபெயிலியர் தான் வருது. அது ஃபெயிலியருக்கு ரீசன் நிறைய காரணங்கள் இருக்குது. அதாவது ஒன்று, நமக்கு தெரியாமல் பேஷண்ட் அவங்க இஷ்டத்துக்கு எதையாவது செய்கிறது, சாப்பிட்றது, வைக்கிறது, மாத்திரையை போடாமல் இருக்கிறது, பேஷண்ட்டோட காம்ப்ளைண்ட்ஸ் இல்லாமல் இருக்கிறது. சில பேருக்கு என்ன செஞ்சாலும் ஃபேட்டை உடைக்க முடியறதில்லை. அப்படியும் சில பேஷண்ட்ஸ் இருக்காங்க. அதுக்காக 100க்கு 100 நம்ம உடம்பை குறைச்சிட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, 100க்கு 95% குறைச்சிடலாம். டயட் இருந்து, எக்ஸசைஸ் இருந்து, மாத்திரை இருந்து, சர்ஜரி பண்ணால். அந்த ஒரு 5% கண்டிப்பாக ஃபெயிலியர். அது ஜெனட்டிக் இன்ஃப்ளூயன்ஸை நம்ம தட்ட முடியறது இல்லை. பட் ஜெனட்டிக்காக நான் எங்கள் அப்பா யானை தண்டி இருப்பார், நானும் யானவே ஆயிடுவேன் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஓரளவுக்கு குறைக்கலாம், கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணலாம். நீங்கள் அதை கவனமாக செய்யணும். அதுக்காக 100க்கு 100 சரி பண்ணுறதுக்கு நான் ஒன்றும் கடவுள் கிடையாது. நம்மளையும் தாண்டி நிறையா இருக்குது, நிறைய சயின்ஸ் இன்னும் புரியாமையே இருக்குது. ஏன் ஃபெயிலியர் வருது, என்ன பண்ணாலும் ஃபெயிலியர் வருது அப்படிங்கிறதெல்லாம் நிறையா இருக்குது. நல்ல ட்ரீட்மெண்ட்டெல்லாம் இப்போ பேன் பண்ணியாச்சு. முன்னாடி ஒரு அருமையான மாத்திரை இருந்துச்சு, சிபிட்ரமின்னு. ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த மாத்திரை போட்டோம்னா 15 நாளில் குறைஞ்சது 2 கிலோ 3 கிலோ போயிடும்னு சொல்லுவோம். பட் மாத்திரை பேண்ட். ஏன்னா சைடு எஃபெக்ட் அதிகம். ஸோ சைடு எஃபெக்ட் இல்லாமையும் ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது. எஃபெக்ட்டுன்னு வந்தால் சைடு எஃபெக்ட் இருக்க தான் செய்யும்.
டாக்டரை பார்த்தா சைடு எஃபெக்ட் வரத்தான் செய்யும். ஹாஸ்பிட்டலுக்குள்ளே நுழைஞ்சா சைடு எஃபெக்ட் இருக்க தான் செய்யும். சோறு சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் இருக்க தான் செய்யும். மூச்சு விட்டா காற்றை உள்ளே இழுத்தா சைடு எஃபெக்ட் இருக்க தான் செய்யும். தண்ணியில் போய் குளிச்சிங்கன்னா அதுவும் சைடு எஃபெக்ட் இருக்க தான் செய்யும். ஏன்னா எதுவுமே சுத்தம் கிடையாது. சோறும் சுத்தம் கிடையாது, தண்ணியும் சுத்தம் கிடையாது, காற்றும் சுத்தம் கிடையாது. அதே மாதிரி தான் இந்த மாத்திரைகள் எல்லாமே கெமிக்கல். ஒரு பக்கம் நம்ம ஃபேட்டை உடைக்கிறதுக்காக போட்டு குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்கு தடுக்க போட்டோம்னா குளுக்கோஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுனால வரக்கூடிய சைடு எஃபெக்ட் இருக்க தான் செய்யும். பட் எது நமக்கு முக்கியம்? நமக்கு உடம்பு 90 கிலோ 100 கிலோ இருக்கும், நம்ம 10 வருஷத்தில் ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடுவோம். சாவறதுக்கு பதில் கொஞ்சம் கொஞ்சம் சைடு எஃபெக்ட் இருந்தாலும் பரவாயில்ல, இன்னும் 40 வருஷம் நமக்கு உயிரோடு இருக்க முடியுமா? சைடு எஃபெக்டை வந்து நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும்? சைடு எஃபெக்ட் இல்லாமல் கொண்டு போகணும். பட் சைடு எஃபெக்ட் வந்தால் நம்ம அதை பேலன்ஸ் பண்ணிக்கணும். எப்படின்னா சைடு எஃபெக்ட் தான் நமக்கு பின்னாடி வந்து எது ப்ராப்ளமேட்டிக், வியாதினால் வரக்கூடிய சைடு எஃபெக்ட் ப்ராப்ளமேட்டிக்கா, மாத்திரனால் வரக்கூடிய சைடு எஃபெக்ட் ப்ராப்ளமேட்டிக்கா? மாத்திரனால் வரக்கூடியது கம்மி, ஒபிசிட்டி தான் நமக்கு பெரிய சைடு எஃபெக்ட் அப்படின்னு நினச்சி ஒபிசிட்டியை கான்சென்ட்ரேட் பண்ணணுமே ஒழிய மாத்திரையோட சைடு எஃபெக்டை யோசித்தோம்னா நம்ம வைத்தியம் பண்ண முடியாது, சீக்கிரம் மேலே சேர்ந்துருவோம். நம்ம இருக்க போகிறது கொஞ்ச நாள், இருக்க போகிற குவாலிட்டி லைஃப் 50லேருந்து 60 வருஷம்தான். அந்த குவாலிட்டி லைஃப்பில் குவாலிட்டியாக வாழ்க்கையை நடத்துறதுக்கு சில சைடு எஃபெக்டை பொறுத்துக்கிட்டால் நல்லா கொண்டாந்துடலாம். ஸோ சைடு எஃபெக்ட் இல்லாமல் இருக்காது, ஃபெயிலியர் இல்லாமல் இருக்காது. ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். சார் வணக்கம் சார். உங்கள் பேர் எங்கேருந்து கால் பண்ணுறீங்க சார்? நாங்கள் தேனியிலேருந்து பேசுகிறோம் மேடம். டாக்டர் பேசுகிறேன். உங்கள் பேர் சார்? இளங்கோ. டாக்டர் இருக்காங்க சார், பேசுங்க. சொல்லுங்கள் இளங்கோ. சார் வணக்கம் சார். வணக்கம் இளங்கோ. பையனுக்கு இப்போ 14 வயசாகுது சார். சரி இளங்கோ. சார் குழந்தை அவன் பிறந்தப்ப இருந்தே வந்து இந்த காலுக்கு கீழே சார், கீழே முழங்கால் இருக்குல்ல, முழங்காலுக்கு கீழே கையில முன்னாடி இருக்கு அந்த முட்டியில வந்து அந்த ஸ்கின் வந்து ட்ரையாவே இருக்குங்க சார். உங்களுக்கு ட்ரையா இருக்கா? இல்ல சார், எனக்கு ட்ரையா இல்ல சார். உங்க அம்மா அப்பா, உங்க ஒய்ஃபோட அம்மா அப்பா, உங்க ஒய்ஃபுக்கு? இல்ல சார், அது இல்ல. எனக்கு சின்ன வயசுல ரேஸ் அந்த ட்ரை ஆகுறது மாதிரி இருந்துச்சு சார். அது எந்த சீசன்லண்டா இந்த பனி அதிகமா இருக்குல்ல சார், அது எல்லாருக்கும் வர்றதுங்க. ஆமா சார், இந்த பனி டயத்துல வருது சார். ஆனா அது அவனுக்கு வந்து இப்ப வந்து கொஞ்சம் கூடுதலாவே இருக்கு சார். இப்ப வந்து அவனுக்கு சரிங்க, வைத்தியம் பண்ணீங்களா? சின்ன வயசுல வந்து வைத்தியம் பண்ணோம் சார். அவன் மாத்திரை டாக்டர் எடுத்துக்கிற சொன்னாரு, அந்த மாத்திரை இதுக்கெல்லாம் எடுக்கல சார் அவன். சரி, இப்ப கூட்டு போய் காமிச்சா இப்ப கரெக்ட் ஆகுமான்றது தெரியல சார். ஆனா நிறைய இருக்கு சார். இப்ப வந்து உடம்பு பூராமே ட்ரை ஆகுறது மாதிரி அப்படியே வருது சார். எண்ணெய் தேங்காய் எண்ணெய் தேய்க்கிறது. பாம்பு செதில் மாதிரி இருக்கா? ஆமா சார். நீங்களும் உங்க வீட்டுக்காரமாவும் சொந்தமா? இல்ல சார், அந்நியம் சார். சரி, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. இப்போ நிறைய பேஷண்ட்ஸ் இந்த மாதிரி பார்க்குறேன். அதாவது நம்ம 2000 சொச்சத்தில் இருக்கோம். இப்போ சயின்ஸ் கூடிக்கிட்டே போகுது. ஆனால் முட்டாள்தனமாக அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணுறது, என்ன அக்கா தங்கச்சி பொண்ணை கல்யாணம் பண்ணுறது, இந்த சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணுறது இன்னும் நடந்துக்கிட்டே இருக்குடாமா. நான் இப்போ ரீசெண்டாக ஒரு 1 வீக் முன்னாடி மதுரையில் ஒரு பேஷண்ட் பார்த்தேன்டாமா. ஒரு குழந்தை, இவர் சொல்கிற அதே வியாதி, தலையிலேருந்து கால் வரைக்கும் கம்ப்ளீட்டாக இக்தியோசிஸ். ஓகே. பாம்பை பார்த்தா எப்படி இருக்கணுமா அந்த மாதிரி இருக்கண்டாமா. அந்த பையனை பார்த்தீங்கன்னா பாம்பை பார்த்தீங்கன்னா அப்போ அதே அப்படியே தான் இருக்கும், வேறு எதுவுமே வித்தியாசமே இருக்காது. மீன் செதில் மாதிரி இருக்கும், ஓகே, பாம்புனோட செதில் மாதிரி இருக்கும். அப்படியே ட்ரை ஸ்கின், கண்ணு விரிஞ்சு போய் இந்த கண்ணு பட்டையில் முடி இல்லாமல் அப்படி இருப்பான்டாமா. என்னம்மா சொந்தம் உனக்கு? மாமா பையன். உங்களுக்கெல்லாம் என்ன சொன்னாலும் திருந்த மாட்டீங்கன்னா உன் பையன் வாழ்க்கையை கெடுத்து குட்டிச்சோறு ஆக்கியாச்சு. இனி அவனுக்கு கல்யாணம் பண்ணும்போது அவன் அதே மாதிரி மாமா மகா அத்தை மகா இப்படியே கல்யாணம் பண்ணுங்க, உருப்படாமல் போயிடுவீங்கம்மா. நீங்கள் எல்லாம் நீங்கள் வந்து உங்கள் சுகத்துக்காக, வீட்டில் இருக்கிற கிழவி சுகத்துக்காக பிள்ளையோட வாழ்க்கையை கெடுத்தாச்சு. அந்த பிள்ளைய நீ க்யூரே பண்ண முடியாடாமா. நான் இப்போ பார்த்தேன்டாமா, இது போன வாரம் நான் பார்த்தது. ஓகே. இப்போ இது ரெகுலராகவே வந்துக்கிட்டு இருக்கடாமா. சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணுறது இல்லைன்னா பரம்பரையிலேருந்து வர்றது. பரம்பரையிலேருந்து வர்றதை நம்ம தடுக்க முடியாதுங்கிறனாலும் சொந்தத்துக்குள்ளே கல்யாணம் பண்ணாமல் இருந்தோம்னா இந்த வியாதி பாதி இது வராமல் போயிடும். இந்த இக்தியோசிஸ் தோலில் வந்து 3ல் 1 பங்கு தண்ணி. ஓகே. அந்த தண்ணி சத்து இல்லாமல் போயிடுச்சுன்னா தோல் எல்லாம் சுருங்கி போய் வெடிப்பாக பாலமாக ஆகி போயிருண்டாமா. இந்த மாதிரி வெடிப்பாக பாலமாகிறது இந்த இக்தியோசிஸ். இதுக்கு ட்ரீட்மெண்ட் இருக்கான்னு கேட்டேன்னா ஒரு 30% ட்ரீட்மெண்ட் இருக்குது. பட் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு போடுற மாத்திரைகள் அவ்வளவு சைடு எஃபெக்ட். பட் வேறு வழி இல்லை, நம்ம எடுத்தே ஆகணும். இப்போ நம்ம பொண்ணாக இருந்துச்சு, சைடு எஃபெக்ட்னாலும் பரவாயில்லப்பா, நாளைக்கு கல்யாணம் பண்ணி செட்டில் ஆகணும் அப்படின்னு சொன்னால்
ரெட்டினாய்ட்ஸ் மாத்திரை இருக்குமா, அது 2 வருஷம் போடணும். 2 வருஷம் கல்யாணம் பண்ணக்கூடாது. அந்த மாத்திரை போடும்போது கல்யாணம் பண்ணக்கூடாது. கல்யாணம் பண்ணால் பிறக்கிற குழந்தை வம்பா போயிடும். ஒரு 30 to 40% ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா, அதில் 70% ஃபெயிலியருமா. அப்போது இது இல்லாமல்னா வெறும் மாய்ஸ்சரைசர் வந்து ரெகுலராக காலையில் மத்தியானம் நைட்டு தோலை ஈரப்படுத்திட்டு போட்டுக்கிட்டே இருக்கணுமா. மாய்ஸ்சரைசரில் குளிக்கணுமா. மாய்ஸ்சரைசர் தாம்மா வாழ்க்கையே. ஓகே. போகாது 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 போகாது. அப்போ மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். இது ஆம்பளை பையன், ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. பட் இருந்தாலும் மாய்ஸ்சரைஸ் பண்ணணும். நீங்கள் தேங்காய் எண்ணெய் தடவுறீங்க, ரைட், தேங்காய் எண்ணெய் தடவுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நீங்கள் தண்ணி ஈரப்படுத்திட்டு தடவணும். நேர தேங்காய் எண்ணெய் தடவுனா ட்ரை ஸ்கின்னில் தடவுனா யூஸ் இல்லை. ஓகே. தோலில் தண்ணி ஆக்கிட்டு முகத்தில் இருந்தால் முகத்தில், காலில் இருந்தால் காலில் தண்ணி பதமாக ஆக்கிட்டு போடணும். காலையில் குளித்தோடனே தடவணும். ஓகே. நான் ப்ரிஃபர் பண்ணுறது யாம் மாய்ஸ்ட், இலோவீரா லோஷன், இந்த மாதிரி இந்த விட்டமின் ஏ கலந்த லோஷன் ஏதாவது போட்டுக்கிட்டே வரணுமா. ஸ்கின்னுக்கு நல்லாவும் இருக்கும், மாய்ஸ்சரைஸும் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே. ரெகுலராக பண்ணணும். அவர் இல்லை நான் வைத்தியம் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு ஒரு இது பண்ணால் ரெட்டினாய்ட்ஸ் போட்டு பார்க்கலாம். 10க்கு 3 பேருக்கு கியூர். ஓகே டாக்டர், அடுத்த காலர் பார்த்தலாம். வணக்கம். ஹலோ டாக்டர். சரி. வணக்கம். ஹலோ. உங்க பேர் எங்க இருந்து கால் பண்றீங்கம்மா? ஹலோ, நான் மேடவாக்கத்துல இருந்து பேசுறேன் மேடம். உங்க பேருமா? ஹலோ, நான் மேடவாக்கத்துல இருந்து பேசுறேன். என்னோட பேர் கல்பனாங்க மேடம். டாக்டர் இருக்காங்கம்மா, பேசலாம். ஹலோ சார். சொல்லுடாமா. குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் கல்பனா. எனக்கு வயசு 38 ஆகுது சார். வெரி குட். 1 மந்த்துக்கு முன்னாடி என்னோட உதட்டுல வந்து ஒயிட்டா வந்ததுங்க சார். நான் டாக்டர் கிட்ட போனேன். அவர் ஆக்டோமேப்னு ஒரு டேப்லெட்டும் மெல்கைன்னு ஒரு மருந்தும் கொடுத்தாங்க சார். சரிம்மா. 1 மந்த்தா யூஸ் பண்ணின்னு இருக்கேன். இது மேலும் உடம்புல பரவுமா இல்ல பரவாம இருக்கிறதுக்கு நான் என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கணும்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். ரொம்ப பயமா இருக்குங்க சார் எனக்கு. சரிம்மா, பயப்படாதம்மா. இது வந்து விட்லைகோ லியூகோடர்மா. விட்லைகோ வந்து தோலுக்குள்ளே நடக்கிற உள்நாட்டு கலவரம். தோலுக்குள்ளே நம்ம மெலானின் அணுவை எதிர்த்து நம்ம உடம்புக்குள்ளே இருக்கிற நடக்கிற சண்டையில் மெலானின் செத்து போயிடுது, அந்த இடம் வெளுத்து போயிடுது. சரி, இது பரவுமா, இது வந்து சரியாயிருமா அப்படின்னு கேட்டால், முடியினோட வேர் எங்கே இருக்கோ அங்கே வந்து விட்லைகோ வந்தால் க்யூரபிள். ஓகே. முடியினோட வேர் வெள்ளை ஆகாமல் இருந்தால் க்யூரபிள். முடியினோட வேர் இல்லாத இடத்துல விட்லைகோ வந்தால் க்யூரபிள் இல்லை, 90% க்யூரபிள் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த அணுவை நம்ம வந்து சுற்றி இருக்கிற முடியினோட வேர்லேருந்து தான் கொண்டு வர்றோம். அப்போ முடியினோட வேரே போயிருச்சு அப்படின்னா நம்ம அந்த அணுவை கொண்டாட முடியாது, அந்த வெள்ளை போகாது. இந்த இடத்துல வந்து முடியினோட வேர் கிடையாது. அதே மாதிரி ஜெனிட்டல்ஸ், மறைவிடங்களில் வரக்கூடியது, அந்த இதுக்கும் அந்த இது கிடையாது, முடியினோட வேர் கிடையாது. அப்போ 2 இடத்துலையுமே கொஞ்சம் நம்ம வேகமாக பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன், ஒரு ரிசர்ச் பண்ணியிருக்கேன் இதில். 5FU அப்படின்னு ஒரு ஆயின்மெண்ட். இந்த ஆயின்மெண்ட்டை போட்டால் புண்ணாயிரும், கொப்பளம் வரும், வலிக்கும், ரத்தம் வரும். கொஞ்ச நாள் விட்டோம் அப்படின்னா மெதுவாக அந்த புண்ணாக ஆற விட வெளியிலேருந்து அந்த அணுக்களை கொண்டாந்துடலாம். ஸோ இதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும். அந்த டைம் கொடுத்தா கண்டிப்பாக சரி பண்ணிடலாம். அதுவும் விட்லைகோ உதட்டில் வர்றது வந்து 100க்கு 100 க்யூரபிள். சரி, இது முடியல அப்படின்னு சொன்னால் ஒன்று நான் 5FU இன்ஜெக்ட் பண்ணிடுவேன், இல்லை பஞ்ச் கிராஃப்டிங் பண்ணலாம், ஸ்கின் கிராஃப்டிங் பண்ணலாம், டாட்டூ பண்ணலாம், க்யூர் பண்ணிக்கலாம். ஓகே. வேறு இடங்களில் போகும் அப்படின்னு நம்ம நினச்சிட்டோம்னா ஸ்டீராய்டு போடணும். ஸ்டீராய்டு போடாமல் க்யூரே கிடையாது. ஸ்டீராய்டு போடாமல் கண்ட்ரோலே கிடையாது. ஸ்டீராய்டு நான் போட மாட்டேன்னு சொன்னால் பரவாமலேயும் இருக்கலாம். அந்த ரிஸ்க்கை அவங்க தான் எடுக்கணும். நான் என்ன சொல்லுவேன் என் பேஷண்ட்டுக்கு எல்லாத்துக்கும், எனக்கு இந்த வியாதி வேறு பக்கம் போகக்கூடாது. ஏன்னா வாழ்க்கையில் இதை வந்து சோஷியல் ஈவலாக இன்னும் யோசிக்கிறாங்க. அதனால் சொசைட்டிக்காகவாவது கொஞ்சமாவது ஸ்டீராய்டு போட்டுக்கிட்டால் அடுத்த இடத்துக்கு போகாமல் இருக்கும். இருக்கிறத 5FU போட்டு, இந்தம்மா 5FU போட்டுச்சுன்னா சரியாக போயிடும். இந்த மெல்கெயின் இதெல்லாம் போடுறாங்க, அது ஸ்லோவாக இருக்கும், ஹார்ட் ஹிட்டிங்காக இருக்கணும், தலையில் அடித்த மாதிரி அடிக்கணும். அடிச்சிட்டோம்னா விட்லைகோ 90% க்யூரபிள். முடியலைன்னா சர்ஜிக்கலாக க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே டாக்டர், ஐ திங்க் நம்ம எண்ட் ஆஃப் த ஷோக்கு வந்துட்டோம்னு நினைக்கிறேன். ஒன்ஸ் அகேன் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்லிட்டு நம்ம கிளம்பின டைம் வந்துருச்சு. நிகழ்ச்சியில் கலந்தது ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஸோ இதே மாதிரி அடுத்த ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.